அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம்டா மாப்ளை. ரெண்டு பேர் காதலிக்கும் போது சில நேரங்களில் தனியாக இருக்கிறப்ப ஒரு யோசனை வரும். எப்படி நான் காதலிச்சேன், எவ்வளோ பொண்ணுங்க இருக்கையில் நான் ஏன் இந்த பொண்ணை காதலிச்சேன்? ஜோக் இல்ல இல்லையா? அதே மாதிரி பொண்ணுங்களுக்கும் தோணும். அப்படி ஒரு காரணமே தெரியாது, எதுக்காக அப்படிங்கிற காரணத்தை கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி அப்படியே கல்யாணம் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அவன் இன்னும் திருந்தல மாமா. எதுக்காக நம்ம சண்டை போடுறோங்கிறதே தெரியாது. இந்த காரணம், இந்த பிரச்சனை தான், இதுக்காக தான் சண்டை போட்டோமா, எதுக்கு சண்டை போடுறோம், ஏன் நமக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற காரணங்களே புரியாம சண்டை நடக்கும். சண்டை பெருசா போய்கிட்டு இருக்கு. கோழி மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் இரண்டு பக்கம் வந்திருக்காங்க. ஏன் இந்த சண்டை வருது அப்படின்னு அவங்களே எக்ஸாமின் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஒரு எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் மாதிரி. பட் இதை நாங்க ஒரு அவார்ட் ஷோ மாதிரி ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். என்ன எழவி அது? அவார்ட்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க. ஒரு சண்டையில் நீங்கள் பார்க்கக்கூடிய நுட்பமான ஒரு விஷயம், இப்படியெல்லாம் ஒரு ஆள் சண்டை போடவே முடியாது, இந்த விஷயத்தில் நானே மிரண்டு போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத சொல்லி அந்த அவார்டை நீங்கள் கொடுக்கலாம். என்ன ஜோக் கட்டு? என்ன ரங்கா ஜோக் கட்டுறீங்களா எல்லாரும்? யார் வேணாலும் வரலாம். என்ன காரணத்துக்காக இப்போ இந்த விருதை வழங்க போறீங்க? சண்டையில் வேறு செய்யும் ஸ்பெஷாலிட்டி என்ன? உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஒரு சின்ன சண்டை லைட்டாக போயிட்டே இருக்கும். அவங்க கிச்சன்லேருந்து பேசிகிட்டே இருப்பாங்க, எனக்கு கேட்காது. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? நான் கூப்பிட்டு பக்கத்தில் நின்று எதுவாக இருந்தாலும் இப்போ சொல்லு, பேசி முடிச்சுட்டு நீ உன் வேலையை செய், நான் என் வேலையை செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடுப்பேன். அந்த டைம் ஒன்றுமே வாயிலேருந்து அந்த வார்த்தையே வராது. தெரியுது, நீ மூடு. சரி ஓகே, அப்போ வேலை போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஏதோ சத்தம் கேட்கும். ஆனால் சொல்கிற வார்த்தை மட்டும் கேட்காது. ஓ, இதான் நுட்பமான சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அதாவது சண்டை இதுக்கு தானே தெரியாது, ஆனால் அந்த சண்டை நடந்துகிட்டே இருக்கும். ஆமாம், அது எதுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியாது சார். தெரிஞ்சாதானே சார் சொல்லுங்க, கொடுக்கலாம். ரைட்டு தான். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி எஸ் அப்படின்னு ஒரு கில்ட் வந்துரும். மேனிபுலேஷன் கிங் வாங்க அவார்டு. ஷோக்கு வரையில பேக் எடுத்துட்டு வந்து பாத்துருக்கமா, ஷோலையே பேக் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு தான் நான் பாக்க. டேய், உன்னால சும்மா இருக்க முடியாதடா? எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? பயமா சண்டை நடந்திருக்கும், ரொம்ப கோவமா இருப்பேன். ஆனா அந்த கோவத்தை எதையுமே கண்டுக்காம அவர் ஒரு சம்பந்தமே இல்லாம இது இப்படி ஓகேவா, சோ அந்த சண்டையை பத்தி பேசவே மாட்டாரு. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. நடந்த சண்டைக்கு சொல்யூஷன் வேணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஆனா அவர் கேஷுவலா நீ இந்த வேலையை முடிச்சிட்டியா, சோ எனக்கு இதை பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி அந்த சண்டைக்கு சம்பந்தமும் இருக்காது, அப்படி ஒண்ணு நடந்ததாவே காட்டிக்க மாட்டார். ஓ, ஜென் மாஸ்டர், ஜென் நிலையில் இருக்கிறவர். பரவாயில்ல, தேங்க்ஸ்பா. ஒரு பாயிண்ட் ஒரு சண்டை முடிஞ்சோன்னா அதுலேயே நின்றுட்டு அடுத்தடுத்த சண்டைகள் வரும். ஸோ நம்ம அதை கண்டுக்காமல் அப்படியே போயிட்டோம்னா ஹோல் டே நமக்கு பிரச்சனை இல்லாமல் நம்ம அப்படியே இருப்போம். அவங்க எப்படியும் ஆட்டோமேட்டிக்காக கூல் டவுன் ஆகிடுவாங்க. ஆனால் கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம் என்ன பண்ணிடுவானுங்க. அவங்கெல்லாம் கன்சல்டன்ட் மாதிரி ஐடியா கொடுக்குறாங்க, அவன் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆக்சுவலாக சண்டை நடக்கும். சண்டை நடக்கும் போது நம்மளை அடிச்சுட்டு அவங்க அழ ஆரம்பிச்சிருவாங்க. என்ன கொடுமை சரவணனது. பரவாயில்லையே, வாங்க. ஏன் அடிச்சுட்டு அழுதுறீங்க? இல்ல சார், ஆக்சுவலா எனக்கு அடிச்சமே அப்படிங்கிற கவலை அதுக்கு இருக்க மாட்டேன். அதுக்கு இருக்க மாட்டேன். இல்ல லைட் இஸ் இட் அப்படிதான் ஐடியா இருக்கும்னு நினைச்சேன். இல்ல அப்படி எல்லாம் கிடையாது. அவர் என்ன அடிக்க போறாருன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ நான் வேணுனே கத்த ஆரம்பிச்சிருவேன். ஐயோ அம்மா இங்க பாருங்க என்ன அடிக்க. அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இப்படி ஊரை கூட்டிட்டு இவரு ஐயோ நான் இன்னும் கையா வைக்கல, இவ கத்துறாரு சோலி முடிச்சு இல்லன்ட்டு. அப்போ நான் 2 அடி எக்ஸ்ட்ரா அடிச்சிருவேன். பசங்களாம் வந்துருவாங்க. பசங்க அப்போ நீ எப்போ பாரு இப்படிதான் இருப்பியா, அம்மா கிட்ட சண்டை போடுவியா, அம்மா சொல்றதை கேட்கவே மாட்டியா நீ அப்படின்னு அவங்களும் பசங்களும் அம்மா அவங்க அப்பாவை திட்டிட்டு அவங்க போயிடுவாங்க. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. அடிச்சுட்டு துணிச்சலா அப்படி ஏத்து நிக்கலாம், அடிச்சு அப்படியே அப்படி அழுகுறீங்க. வரக்கூடாது. அவங்க கில்ட் ஆகணும். நம்ம பண்ணமா இல்ல அவ பண்ணாலான்னு புரிய குழப்ப ஸ்டேஜ்லயே வச்சிருக்கணும். அதுதான் சார் அங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ரிசர்ச் பண்றீங்களா அதை பத்தி? எதுவும் பண்ணலான் இருக்கு. நீங்க டாக்டரேட்டே கொடுக்கலாம் உங்களுக்கு. முடிகளையாம அதுக்கு 2 அடி விழுக போகுது.